ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவே இந்த டவுட்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த பர்டிகுலர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60-year-old லேடி, டயபெட்டிஸ் இருந்தது, ஹைப்பர் டென்ஷன் இருந்தது அண்ட் ஒரு வேக் சார்ட் ஆஃப் அப்டமின் பெயின் மேல் அப்டமின்ல ரொம்ப வருஷமா இருந்தது. ஸோ இந்த பேஷண்ட் ஏற்கனவே ஸ்கேன்ஸ், நிறைய பிளட் டெஸ்ட் எல்லாமே ரன் பண்ணி பித்த பையில கல் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஆனாலும் அந்த பேஷண்ட் அதை பத்தி எதுவும் பெருசா பண்ணாம அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு இந்த வலி ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால அவங்க என்னோட ஓபிடிக்கு வந்தாங்க. திருப்பி நம்ம ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு we took her up for surgery and as usual நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் பித்தப்பையில கல் இருந்தது. பித்தப்பையே தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். பித்தப்பையில கல் இருந்தா வெறும் கல்லை எடுக்க மாட்டோம், பித்தப்பையே தான் ரிமூவ் பண்ணணும். பட் இதுல ஒரு பெக்குலியரான விஷயம் என்னன்னா 100-150 கல்லுக்கு மேல அந்த ஒரு சின்ன பித்தப்பை உறுப்புக்குள்ள இருந்தது. சோ இது ரொம்ப வருஷமா நெக்லெக்ட் பண்ணி ஒரு கல் ஃபார்ம் ஆன இடத்துல இத்தனை கல் இன்னும் போய் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித்தப்பையில ஒரு வாட்டி கல் உண்டு ஆயிடுச்சு அப்படின்னா பித்தப்பையே வேலை செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் ஒரு கல்லோ 10 கல்லோ இது உண்டாகுது. சோ இதை சர்ஜிக்கலா மட்டும் தான் ட்ரீட் பண்ண முடியும். இட் இஸ் a pure surgical issue and medicines மூலியமா இதை ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு நினைச்சு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் get it addressed.